நீ எழுதி வச்சுக்கோ, ஜனவரி 2026 புது வருஷம் தளபதின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க பார்த்தல போர்டில். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, 2026 படமும் ஃப்ளாப்பு, அரசியலும் ஃப்ளாப்பு. ஒழுங்காக சைலண்ட்டாக வந்து எவன்லாம் பகைச்சிங்களோ மன்னிப்பு கேட்டு மூடிக்கின்னு போய் படத்தில் நடிங்க. இல்லைன்னு வச்சுக்கா நாம தான் கண்ணு ரங்கநாயகன்னு வணக்கங்கண்ணு. வீட்டுக்கார் இல்லாமல் தனியாக வரக்கூடாதுன்னு எத்தனை நாளும் சொன்னாங்கன்னு. நீ எங்கன்னு வந்திருக்கிற? காலி பசங்க இருப்பாங்க, கண்டம் பண்ணிடுவாங்க. அட பொம்பளை கூட இந்த மாதிரி புலம்ப மாட்டாங்க. விடிய 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 தாவக்கா டவுசை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்களே, யாரா நீங்களா? 2026 அரசியலும் சரி சினிமாவிலும் சரி தோல்வி, மூடிட்டு மன்னிப்பு கேளுங்கண்ணு. அவ்வளோ தெனாவட்டா பேசுறீங்களா? தீய சக்தி உங்க பின்னாடி இருக்குன்னு அவ்வளோ ஆட்டமா? தாவேக்கா தொண்டர்களே நல்லா கேளுங்க, ஒரு உண்மையான பதிவு நான் சொல்றேன். இவனுக்கு வந்து அஜித் ரசிகளை பகைச்சிட்டீங்க, ரஜினி ரசிகளை பகைச்சிட்டீங்க, சிவகார்த்தியின் ரசிகளை பகைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு விழுதான்னு உசுப்பேத்து வானுங்க. எக்காரணத்தை கொண்டு விஜயனா பொது வாழ்வில் இருக்கிறாரு. ஒரு தவறான வார்த்தை கூட, கெட்ட வார்த்தை நீங்க யாரும் தயவு செய்து பேசாதீங்க. இது ஒரு தொண்டனா சொல்றேன், விட்டுருங்க. உழைச்சிட்டே தான் இருக்கு, விட்டுருங்க. இது ஒரு 200 ரூபா கூலிங்க. தயவு செய்து பொது வாழ்வில் இருக்கிறாரு, எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் பேசுகிறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் விஜயனனுக்கு முக்கியம். தயவு செய்து அவரை நம்ம பாதுகாப்பா முதன்மையான இடத்துல உட்கார வைக்கணும். இதுக்கெல்லாம் வந்து குப்பைகிட்டு இருக்கிற ஒரு குப்பை, இதை கழிச்சு விட்டுருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? தயவுசெய்து பொறுமையா இருங்க, எல்லாம் நமக்கு சாதமாக நடக்கும். நாம மிகப்பெரிய சக்திங்கிறனால தான் இந்த மாதிரி ஓநாய்கள் நாய்கள் வந்து குலைச்சிட்டு இருக்குது. சிந்தித்து கவனமா இருங்க. சிந்தித்து வாக்களிப்பார். மக்கள் பேராதரவில் தாவேக்கா.